பாலைவனத் தீவில் அந்த பெண் பல நாட்களாக பசியால் வாடியிருந்தாள். எப்படியோ ஒரு சங்கை கண்டுபிடித்து உடைத்தாள். உடைத்தவுடன் அதை அவசரமாக வாயில் போட்டாள். மீன் நாற்றமும் துர்நாற்றமும் அவளுடைய மூளையை தாக்கியது. குமட்டலால் அவள் இருமிக் கொண்டும் வெறுமையாய் வாந்தி எடுத்தும் தவித்தாள். ஆனால் அந்த பக்கத்தில் இருந்த ஆணோ நிதானமாக மீன் துண்டுகளை வெட்டிக் கொண்டிருந்தான். தனது ரகசிய மசாலாவையும் தடவி அதை ருசித்துக் கொண்டிருந்தான். இது என்ன பாலைவனத் தீவில் மாட்டிக்கொண்டது போல் இருக்கிறது? இது விடுமுறைக்கு வந்தது போல் இருக்கிறதே. மிகவும் பசியாக இருந்ததால் மேரி தனது அழகை விற்று உணவு பெறத் தயாரானாள். தனது அழகையும் உடலையும் அவள் முழுமையாக நம்பினாள். ஆர்னால்ட் மேண்டின் பக்கமாக நடந்து சென்றான். மனதிற்குள் 1 முதல் எண்ணத் தொடங்கினான். 30 வரை எண்ணினான். மேண்ட் அவளை தடுத்து நிறுத்தினான். மேரி சம்பிரதாயமாக பேசிவிட்டு சுவையான பச்சையான மீன் துண்டுகளையும் கோலாவையும் குளிர்ச்சியான இளநீரையும் வேகமாக குடிக்கவும் சாப்பிடவும் ஆரம்பித்தாள். வயிறு நிரம்ப சாப்பிட்ட பிறகு மேரி மிகவும் சந்தோஷமாக மேண்டை ஒருமுறை முத்தமிட்டாள். அழகான தோற்றம் கொண்ட இருவரும் காதலர்களாகவும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் மேண்ட் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது பாறையில் ஒருவர் படுத்திருப்பதைக் கண்டான். அவளை மீட்டு வந்த பிறகு மேரி அவளை நோக்கி ஆர்வமாக ஓடினாள். உண்மையில் அந்த பெண் மேரியுடன் விபத்தில் சிக்கிய அவளுடைய கணவன். இருவரும் நெருக்கமாக இருப்பதை பார்த்த மேண்ட் எதுவும் பேச முடியாமல் தவித்தான். ஒரு நாள் கடந்து போனது. வயதானவன் ஊன்றுகோலின் உதவியுடன் எழுந்திருக்க முடிந்தது. தனது மனைவியும் வேறொருவரும் விளையாடுவதை பார்த்தான். அவன் உயிரை காப்பாற்றியவன் என்றாலும் அது அவனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இருவரும் விளையாடி முடித்து கரைக்கு வந்தபோது அங்கு நெருப்பு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையில் வயதானவன் தன்னுடன் தீப்பெட்டியை வைத்திருந்தான். இனிமேல் அவர்கள் காட்டுமிராண்டி வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை. மேரி சந்தோஷமாக தன் கணவனை கட்டிக்கொண்டாள். மேண்ட் வருத்தத்துடன் அங்கிருந்து விலக நேர்ந்தது. அவன் போனதும் வயதானவன் தன் மனைவியையும் மற்றவனையும் கிண்டல் செய்து பேசினான். மேரி விளக்கம் சொல்ல முயன்றாள். ஆனால் அவனோ அதை அவளை ஆதரிப்பதாக நினைத்தான். அவன் மனதில் வெறுப்பு விதை விழுந்தது. அதன் பிறகு அவன் தொடர்ந்து சண்டைகளை உருவாக்கினான். முதலில் குடிசையை ஆக்கிரமித்து மேண்டை சிறிய குடிசையில் தங்க வைத்தான். கடைசியில் நேரடியாக சண்டையிட்டு மேண்டை தன் மனைவியிடமிருந்து விலகி இருக்க எச்சரித்தான். இதனால் மேரி மிகவும் கவலைப்பட்டாள். இனி உணவு எப்படி கிடைக்கும் என்று யோசித்தாள். வயதானவனோ தானும் உணவு தேட முடியும் என்றான். ஆனால் சூரியன் மறையும் நேரம் வந்தும் ஒரு மீன் செதில் கூட காணவில்லை. அவனால் முடியவில்லை என்றால் கரைக்கு சென்று தேடலாம் என்றான். ஆனால் அந்த நண்டுகளை சாப்பிட்ட பிறகு ஏற்பட்ட விளைவு வேறு விதமாக இருந்தது. அந்த பக்கம் மேண்ட்டுக்கு நீச்சல் கண்ணாடியின் உதவி இருந்தது. அவன் ஒவ்வொரு நாளும் நிறைய மீன் பிடித்தான். ஆனால் மீந்து போனதை மட்டும் சாப்பிடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் இருவரும் மீன் பிடிக்கச் சென்றபோது அணையாத நெருப்பை எடுத்து தீ மூட்டினான். ஆனால் அந்த நெருப்பை வயதானவன் பார்த்து மேண்ட் தனது தீப்பெட்டியை திருடிவிட்டதாக நினைத்து விசாரிக்காமல் சண்டை போட்டான். கடைசியில் மேண்டின் மீனை வலுக்கட்டாயமாக பறித்தான். சில நாட்களின் பசியால் வயதானவன் மிகவும் கஷ்டப்பட்டான். நீச்சல் கண்ணாடியை திருடி மீன் பிடிக்கச் சென்றான். மேண்ட் எழுந்ததும் நீச்சல் கண்ணாடி காணாமல் போனதை கவனித்து மீன் குத்தீட்டியுடன் அவனை தேடிச் சென்றான். மேரி யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது என்று நினைத்து அவசரமாக தடுத்தாள். மீன் குத்தீட்டியை பிடுங்கும் போது அவள் உடலில் இருந்த துணி நழுவியது. இப்படித்தான் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.